ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களுக்கு பயன் தரும்னா இந்த வரியை விதித்தது யார்? கேட்குறதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்குறேன்ல, பதில் சொல்லுங்கள். ஏன் குறைச்சிங்க? ஏன் குறைச்சிங்க? பதில் ஏதாவது இருக்கா? ஏன் குறைச்சிங்க சொல்லுங்கள். ஏன் குறைச்சிங்க? ஏன் குறைச்சிங்க அதுக்கு சொல்லுங்கள். ஏன் குறைச்சிங்க? அதாங்க ஏன் குறைச்சிங்க? மக்களுக்கு இந்த வரி சுமையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எப்போ விதிச்சிங்க? எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி விதிச்சிங்க? அப்போ இந்த இருங்க சுமையாக இருக்குது. சுமையாக இருக்குதுன்னு தெரிஞ்சல இவ்வளோ காலம் அந்த சுமையை சுமந்துருக்காங்கல்ல மக்கள். இது இந்த சுமையாக இருக்குன்னு கூட தெரியாமல் வரி விதிச்ச நீங்கள் என்ன? நீங்கள் ஆட்சியாளர் என்ன? ஆட்சியாளர் நீங்கள் என்ன? தலைமை அது என்ன தலைமை? தன் நாட்டு குடிகளுக்கு இது எவ்வளவு, இது நன்மை பயக்குமா தீமை பயக்குமா, இது எளிதாக இருக்குமா, இது பெரும் சுமையாக இருக்குமா, அது வளர்ச்சிக்கு உதவுமா இல்லை வீழ்ச்சிக்கு தள்ளிடுமா, இது கூட தெரியாத அதிகாரத்துக்கு எப்படி வந்தீங்க நீங்கள்? எவ்வளோ பெரிய நாட்டை, எவ்வளோ பெரிய எத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாட்டை நீங்கள் அதிகரிக்கிற இடத்த அதை ஆட்சி செய்கிற அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்க. இந்த வரி என் மக்களுக்கு சுமைன்னு கூட தெரியாமல் நீங்கள் விதிச்சிங்கன்னா நீங்கள் யார்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகம்னு எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் மூதாதை சொல்லி வச்சுருக்கு போயிருக்காரு பாருங்கள். மக்களின் குறிப்பறிந்து தேவையறிந்து சேவை செய்கிற ஒரு அமைச்சை உலகம் போற்றி தொழும்னு. இது சுமைனே தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு விதித்து வச்சுட்டு சேவை விதிக்கிறது அப்புறம் குறைக்கிறது அப்படின்னா நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிறங்க. பொது மன்னிப்பு கேளுங்க. தெரியாமல் பண்ணிட்டோம், உங்களுக்கு ரொம்ப சுமையாயிருச்சு, அது செய்யுமா? அன்னைக்கு விதிக்கும் போதும் பேசாமல் இருந்து இப்போ குறைக்கும் போது நல்லா குறைச்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? உற்பத்தி வரியை மாத்திரம் விதித்தால், இது உற்பத்தி வரி மத்திய அரசு வச்சது, மாநில அரசுகள் அனைத்தும் சேல்ஸ் டாக்ஸ்னு ஒன்று போட்டாங்க. அப்போ உற்பத்தி வரி ப்ளஸ் சேல்ஸ் டாக்ஸ் 2 வரி ஆச்சு. சரிங்க, ஒரு பொருள் மத்திய அரசு ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹால்டிராம் ஸ்வீட்டு டெல்லியில் நாக்பூர்லேயோ டெல்லியிலையோ தயாரித்து தமிழகத்துக்கு வருது. இல்லை தமிழகத்திலிருந்து அன்னபூர்ணா ஸ்வீட்டோ அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்டோ டெல்லிக்கு போகுது. இரண்டும் நடக்கின்றன. இந்த ஜிஎஸ்டி வரி வரத்துக்கு முன்னாடி உற்பத்தி வரி இருந்துச்சு 12% 15%. அப்புறம் சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ்னு ஒரு மாநில 2 மாநிலங்களில் உள்ள வியாபாரிகளிடம் வியாபாரம் நடப்பதால் சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ்னு அது 4% இருந்து வேட் வந்த பிறகு 2% குறைஞ்சது. அது ஒரு 2 வச்சுக்குங்க. மாநில அரசுகள் 4% 5% லோக்கல் சேல்ஸ் டாக்ஸ் வர போட்டாங்க. அப்போ ஒரு ஸ்வீட்டுக்கு 19% 21% இருந்த வரி தான் ஜிஎஸ்டி வந்த போது 18% செட்டில் ஆச்சு. சில தலைவர்கள்லாம் பேசுவாங்க, இந்த வரியை அதிகமாக போட்டு அப்படியே மக்களை பிழிஞ்சு 8 வருஷமா நீங்க கசைக்கு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ற மாதிரி வாங்கிட்டு இன்னைக்கு மூச்சு விடுற மாதிரி கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களான்னு. ஐயா, இந்த ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி கழுத்து நெரிக்கிறதுல கழுத்துக்கு மேலேயும் நெரிச்சாங்க. 21% கட்டி கொண்டிருந்த வரி 18 ஜிஎஸ்டி வந்ததுனால தான் 18 ஆச்சு. 16% 15% கட்டியிருந்த வரிகள் 12% செட்டில் ஆச்சு. 6 12% 11% கட்டியிருந்த வரிகள் 5% ஆச்சு. ஜிஎஸ்டி வரி வந்தபோது ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம், ஒரு பொருளுக்கு பல முனை வரிகள். மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு டூத் பிரஷுக்கு எக்ஸைஸ் டியூட்டி, அதை டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தால் சர்வீஸ் டாக்ஸு, வெளி மாநிலத்திலிருந்து வந்தால் ஒரு சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸு, லோக்கலில் விற்கும் போது ஒரு லோக்கல் சேல்ஸ் டாக்ஸ் ஆர் வேட்டு. ஒரு பொருளுக்கு 4 முனை 5 முனை 13 முனை வரிகள். ஆனா இதுல என்ன ஒரு பெரிய மக்களுக்கு தெரியாதது தான், கடைசியா இந்த லோக்கல் கவர்மெண்ட் ஒரு சேல்ஸ் டாக்ஸ்னு ஒரு வரி விதிச்சது, வேட்டு. அது மாத்திரம் தான் பில்லுல இருக்கும். மக்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த பில்லுல வேட்டு மாத்திரம் இருந்திருக்கும், மற்ற எந்த வரியும் இருக்காது. காரணம் என்னன்னா அந்த வரியெல்லாம்
ஏற்கனவே பல ஸ்டேஜில் விதிக்கப்பட்டு கடைசியாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வேட்டுன்னு ஒரு வரி போட்டாங்க, சேல்ஸ் டாக்ஸ்னு ஒரு வரி போட்டாங்க. சோ ஒரு பொருளுக்கு 2, 3, 5, 13 முனை வரிகள் இருந்தது. ஒரு முனை வரியாக மாற்றப்பட்டது ஜிஎஸ்டி. அதுதான் முதல் ரிஃபார்ம். வியாபாரியை பொறுத்தவரை 13 ரிட்டர்னு, 13 விதமான சலானு, 13 விதமான டாக்ஸ். மக்களை பொறுத்தவரை நான் மறைமுக வரின்னு சொன்னேன். ஏன் மறைமுக வரி தெரியுமா? நீங்க ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி அந்த பொருள்ல எவ்வளவு சென்ட்ரல் எக்ஸைஸ் கட்டினீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, மறைச்சிட்டாங்க. பில்லுக்குள்ள யார் கையிலயோ அது போயிடுச்சு. சர்வீஸ் டாக்ஸ் அது எங்கேயோ போயிடுச்சு. வரி கட்டினாங்க, அந்த பில்லு உங்களுக்கு தெரியாது. மறைமுகமா அப்படியே நீங்க அந்த வரிக்கு மேல வரி, வரிக்கு மேல வரி, காஸ்கேடிங் எஃபெக்ட்டுமாங்க. கிரெடிட் கிடையாது. அப்படி போட்டு இருந்த வரியை ஒரு முனை வரியா குறைச்சது முதல் ஸ்டேஜ் 2017 ஜூலை 1. அப்ப ஒரு ரேட் கொண்டு வராங்க. எல்லா மாநில மந்திரிகளும் உட்கார்ந்து ரேட் கொண்டு வராங்க. திருப்பி திருப்பி சொல்றேன், இது மோடி மக்களுக்கு கொடுத்த பரிசுங்கிறத விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதி மந்திரிகளின் கூட்டத்தில் மோடியின் ஆலோசனைப்படி கொடுக்கப்பட்ட ஒரு வரி சலுகை. இதுல தமிழக நிதி மந்திரி கலந்துட்டு இருக்காரு, அவருடைய பங்கு இருக்கு. ஏன்னா அவரும் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு கேள்வி, மோடி ஐயா சொன்னாங்களே 2.5 லட்சம் கோடி, அதுல மாநிலத்தின் பங்கு. ஐயா மாநில மோடி ஐயா சொன்ன 2.5 லட்சம் கோடி அவரோட பங்கு, மாநில அரசோட பங்கு கிடையாது. இந்த வரி சலுகையில் மத்திய அரசாங்கத்தின் பங்கு மட்டும் 2.5 லட்சம் கோடி. திருப்பி சொல்லுகிறேன், இந்த வரி சலுகையில் மத்திய அரசாங்கத்தின் பங்கு மட்டும் 2.5 லட்சம் கோடி. எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சின்ன கணக்குங்க. ஒரு குடும்பத்தில் 10,000 ரூபாய் தான் பொருள் வாங்க வச்சிருக்காங்க. சாமானிய மனிதர்கள் ஒரு 10,000 ரூபாய் பொருள் வாங்குறாங்க. அந்த 10,000 ரூபாய் பொருளுக்கு 18%, 12% கட்டியிருந்ததுல இப்போ மேக்சிமம் 5%, 7லிருந்து 13% சேவிங் வந்துருச்சு. ஆவரேஜா 10%, 1000 ரூபாய் சேவிங். 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய் வரி சலுகை அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிட்டு. நான் ரொம்ப பெருசாலாம் சொல்ல, மாதத்திற்கு 20,000, 30,000, 40,000 சாமான் வாங்குற குடும்பங்கள்லாம் இந்த நாட்டில் இருக்காங்க. நான் 10,000 சம்பாதிக்கிற செலவு பண்ற குடும்பத்தை எடுத்தேன், அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சேவிங் கிடைக்குது. தாய்மார்கள்லாம் சொல்றாங்க ஏதோ அரசாங்கம் 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்குதுன்னு. இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் டாஸ்மாக்ல வாங்கல, இது நீங்க வாங்க பொருள்ல டைரக்டா கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி 12 லட்சம் சேவிங் 40 கோடி குடும்பங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா 4,80,00,000 ரூபாய். 4,80,00,000 கோடி. 4,80,000 கோடினா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி. அதுல மத்திய அரசின் பங்கு 2.5 லட்சம் கோடி. மாநில அரசுகள் அந்தந்த மாநிலத்திலிருந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு. இப்ப தமிழகத்தின் பங்கு ஒரு 8% ஜிஎஸ்டி வரி கலெக்ஷன் இருக்குன்னா இந்த 2.5 லட்சம் கோடியில் அவங்களுக்கு ஒரு 8% இருக்கு. அவ்வளவுதான். அது தனி. இது மத்திய அரசாங்கத்தின் பங்கு 2.5 லட்சம் கோடி. இதையே 8 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுக்கல அப்படின்னா, ஐயா எல்லா பொருளுக்கும் நீங்க மறைமுக வரியா 7%, 8, 14%, 16%, 21%, 30%, 34%, 45% வாங்கிட்டு இருந்ததெல்லாம் முதல்ல நாங்க 4 விதமான வரியா 5, 12, 18, 28 ஸ்டேஜ் 1 குறைச்சோம். ஸ்டேஜ் 1 மாத்திரம் குறைக்கலங்க, கொஞ்சம் மாநில அரசுகள் எல்லாம் மனசாட்சியை வச்சு பேச சொல்லுங்க. இவங்க என்ன கேட்டாங்க, வரி குறைக்கும் போது எங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துச்சுன்னா அதுக்கு 14% காம்பன்சேஷன் வேணும். நாங்க 14% growth வரலைன்னா எங்களுக்கு காம்பன்சேஷன் வரணும். நாங்க எங்களுக்கு காம்பன்சேஷன்லாம் தரலேன்னாங்க. எல்லா காம்பன்சேஷன் கொடுத்தாச்சு.
அப்ப 5 ஆண்டுகள் கேரண்டி. 13 முனை வரி ஒரு முனை வரியாக குறைக்கப்பட்ட போது மாநிலங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை 14% growth ரேட்ல மத்திய அரசு காம்பன்சேட் பண்ணிச்சு. அது எப்ப முடிஞ்சது? 22ல தான் முடிஞ்சது. அப்போ ஒரு அந்த 5 வருஷத்துலயும் என்னாச்சு? கிட்டத்தட்ட ஒரு 16 18 மாதம் கோவிட் அஃபெக்ஷன். அப்ப மத்திய அரசுக்கு ஒரு கமிட்மெண்ட், 80 கோடி மக்களுக்கு இலவசமா மருத்துவம் கொடுத்தாங்க. 80 கோடி மக்களுக்கு 2028 வரைக்கும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு அல்லது 5 கிலோ கோதுமை கொடுக்குறாங்க. இதுவும் மத்திய அரசோட சப்போர்ட். உங்களுக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு கிடைக்குது, இல்ல 5 கிலோ கோதுமை, 1 கிலோ பருப்பு கிடைக்குதுன்னா இது மத்திய அரசின் பங்கு. மாநில உணவு தானிய கட்டுப்பாடு மூலமா உங்களுக்கு கிடைக்கலாம், ரேஷன் கடை மூலமா கிடைக்கலாம். ஆனா கொடுத்தது மத்திய அரசு. கொடுக்கின்ற கடையது தான் மாநில அரசுக்குரியது. அரிசி கொடுப்பது மத்திய அரசு, கோதுமை கொடுப்பது மத்திய அரசு, பருப்பு கொடுப்பது மத்திய அரசு. கொடுக்கின்ற கடை அவர்கள் கொடுக்கவில்லை. அப்ப 22 வரைக்கும் நீங்களே காம்பன்சேஷன் கேட்டீங்க. ஸ்டேட் கவர்மெண்டே காம்பன்சேஷன் கொடுக்கும்போது மக்களுக்கு எங்க இருந்து கொண்டு போய் கொடுக்கிறது? அதுக்கு நடுவில் கோவிட், வேர்ல்டு எக்கனாமிக் ரிசெஷன். அப்ப கன்சாலிடேட் பண்றாங்க, காம்பன்சேஷன்லாம் கொடுத்து 2 வருஷம் எப்படி இருக்குன்னு. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வராங்க, இன்னைக்கு வரி சலுகை கொடுக்கறாங்க. அப்ப இதை ஏற்கனவே கொடுக்கல. இப்ப நீங்க ஏற்கனவே என்ன பண்ணீங்கங்கிறது ஒரு கதை இல்ல, உண்மையை சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா 80ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா 82ல ஐயா நீங்க இன்னைக்கு யாரோ பேசுறாரு ஒருத்தர், இட்லிக்கு வரி போடுறாங்க, சப்பாத்திக்கு வரி கிடையாதுன்னு. அப்புறம் ஹோட்டல் பில் எடுத்து காமிச்சா 2க்கும் வரி கிடையாது. உணவுப் பொருட்களுக்கு முதல்ல ஹோட்டல்ல சாப்பிடுற உணவுப் பொருட்களுக்கு முதல்ல வரி கொண்டது யாரு? 1982ல வந்த 46th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட், காங்கிரஸ். ஒரு பிளாட் வாங்கினா, ஒரு வீடு கட்டினா அதுக்கு சேல்ஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் டாக்ஸ் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். சரிங்க, என்னால பொருளை வாங்க முடியல, நான் ஹையர் பர்ச்சேஸுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹையர் பர்ச்சேஸ் வாங்கி சுதந்திரம் அடைந்ததுலேருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்கள ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் லீசிங்க்கு டாக்ஸ் கொண்டு வந்தது யாரு? 1982ல காங்கிரஸ். ஒன்றும் இல்லைங்க, லோக்கலாக ஒரு கிளப் நடத்துகிறோம், இல்லை ஒரு ஃப்ளாட் ஓனர் அசோசியேஷன். எங்கள் ஃப்ளாட் ஓனரில் நாங்களே பணம் போட்டு நாங்களே எங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். அதுக்கும் டாக்ஸ் போடணும்னு சொன்னது யாரு? 1982ல காங்கிரஸ். சேவை வரி கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல வரி போட்டாங்க, ஏழைகள் இருக்கிற மெடிக்கல் பாலிசியில போய் வரி போட்டாங்க அப்படின்னாங்களே, வரி கொண்டு வந்தது யாரு? 2006க்கு அப்புறம் ஆண்ட காங்கிரஸ் கட்சி. 2006க்கு அப்புறம் தான் வந்துச்சு இன்சூரன்ஸ் மேல, மெடிக்கல் இன்சூரன்ஸ் மேல. அந்த சேவை வரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் போது அது இதுல சேர்ந்துச்சு. இந்த அரசாங்கம் அனலைஸ் பண்ணிட்டு அவங்க அப்ப போட்டாங்களே, என்ன ரேட்ல போட்டாங்க? 18% போட்டாங்க, 15% போட்டாங்க. இது கிடையாது, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது. அப்ப பார்க்கறாங்க, மத்திய அரசாங்கம் பார்த்துச்சு, இப்ப இருக்கிற அரசாங்கம் பார்த்தது, இதை எடுக்க முடியுமா? அதாவது மக்களுக்கு மறதி ஜாஸ்தி, நிறைய பேருக்கு விஷயமே தெரியாது. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி வந்த பிறந்தான், யோசிச்சு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் இருந்துச்சா? கிடையாது. ஃபேஸ்புக் இருந்துச்சா? கிடையாது. இன்டர்நெட் இவ்வளவு ஃபேமஸா இருந்துச்சா? கிடையாது. அப்ப என்னாச்சு? இந்த மாதிரி வரி வந்ததெல்லாம் மக்களுக்கு தெரியாது. தலைவர் பேசுவாரு, எங்க மேல ஏன் ஒரு தலைவர் பேசுவாரு, இத்தனை வரியை திணித்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதுக்கு மேல வரி விதிச்சதான் முதல் ஸ்டேஜில் குறைச்சாங்க. ஸ்டேஜ் 1
பல முனை வரிகள், ஒரு பொருளுக்கு பல முனைகளிலிருந்து செலுத்தப்பட்ட வரிகள், தாக்கப்பட்ட வரிகளை ஒரு முனை வரியாக மாற்றி அமைக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த ஒரு முனை வரியிலும் 7 ஆண்டுக்கு அப்புறம் 8 ஆண்டுக்கு அப்புறம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு, நேர்மையான நிலைப்பாடு, சாமானிய மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறிய நிலைப்பாடு. இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, மறைமுக வரி விதிப்பில் சாமானிய மக்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான முடிவு. ஏன் சொல்றேன் வச்சுக்கோங்க, காலையில் தூங்கி எந்திரிச்சா அந்த டூத் பேஸ்ட்டுக்கும் பிரஷுக்கும் 22% வரி இருந்துங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி. எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 22% மேலே இருந்துச்சு பல்லு விளக்குற டூத் பேஸ்ட்டுக்கும் பிரஷுக்கும். சர்க்கரைக்கு இருந்துச்சு, அதெல்லாம் 18% கொண்டு வந்தது ஜிஎஸ்டி. 22, 21, 19, 20, 18 குறைச்சது ஸ்டேஜ் 1. இன்னைக்கு 5% குறைச்சாங்கன்னா அது ஸ்டேஜ் 2. இதுல எங்க மாநில அரசுக்கு பங்கு இருக்குன்னா, ஆமாங்க, இருக்குதாங்க செய்யும். ஜிஎஸ்டிங்கிறது என்ன வரீங்க, மத்திய வரியா? இப்போ ஒத்துக்கிறார்ல சீஃப் மினிஸ்டர். ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கத்தால் திணிக்கப்பட்டது, மத்திய அரசாங்கத்தால் திணிக்கப்பட்டதுன்னு கன்செஷன் கொடுக்கறோம்னா நாங்களும் 50% கொடுத்தோங்கன்னு சொல்லிக்கிறாரு. கன்செஷன் வரும்போது எங்க பங்கு இருக்குங்க அப்படிங்கிறார். இது எப்படி இருக்கு தெரியுமா? அண்ணன் தம்பி 2 பேரு ஒரே வீட்டில் குடியிருக்காங்க. அண்ணன் என்ன சொல்றாரு, நாங்க 2 பேரும் தான் செலவு பண்றோம். இல்ல இல்ல இல்ல, அவர் தான் எல்லாத்தையும் பண்றாருங்கிறாங்க. கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதுறாங்க, குடும்ப பாருதா 1000 அண்ணன் பேர்ல, அண்ணன் மூத்தவங்கிறனால அண்ணன் பேர்ல மொய் வருது. இல்ல இல்ல, இது எங்க குடும்பம், நான் 500 ரூபா கொடுத்தேன், அவர் 500 ரூபா கொடுத்தாருங்கிற கதையா இருக்கு. வரி போடும்போது மத்திய அரசு, செலவு கொடுக்கும்போது எங்க பங்கு 50%. இது என்னங்க கதை? அப்ப நீங்களும் தானே ஜிஎஸ்டி சேர்த்து ஒத்துக்கிட்டீங்க, அதை ஒத்துக்குங்க முதல்ல, அதுக்கப்புறம் கன்செஷன் பத்தி பேசுவோம். அந்த கன்செஷன்லயும் மத்திய அரசின் நேரடி பங்கு 2.5 லட்சம் கோடி, மற்ற மாநில 29 மாநில அரசுகளின் பங்கு 2.5 லட்சம் கோடி. இது என்னுடைய சிறிய கணக்கு.